நிறைய இன்டர்வியூ போயிருக்கிறேன். எல்லா இன்டர்வியூலையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி வெளியில் அனுப்பிச்சி விட்றாங்க. அல்லது ஒரு வாடிக்கையாளரை சந்திக்க போகிறேன், அந்த வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளியில் ஓடிடுறாங்க. இந்த மாதிரி நிறையா தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த தடைகள்லேருந்து நம்ம வெளிவருவதற்கான ஒரு சின்ன ஒரு பரிகாரங்கள் நமக்கு வந்து வசித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். வசித்துவம் அல்லது வசியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வசித்துவம் அல்லது வசியம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நேர்முக தேர்வுக்கு போகிறோம், அவங்களுடைய ஹெச்ஆராக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த வசித்துவம் இல்லை அப்படின்னா நம்மளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது வேலைக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அதனை எப்படி மெருகேற்றுவது, அதாவது உங்களுடைய வசிய சக்தியை எப்படி பல மடங்கு உயர்த்துவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் நித்திய ஜோதிடத்திலிருந்து அபினாசானந்த குருஜி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வசியம். ஓகேவா? உங்களுடைய உடலுக்கு மனதிற்கு தேவையான வசியத்தை உருவாக்குவது எப்படி. முதல் தடவை நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு நாம் பயன்படுத்தக்கூடியது ஒரு மந்திரம். ஓகேவா? ஸோ இந்த மந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளஸ் கமெண்ட்லாம் போடுறேன், நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி சொல்லிக்கோங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 21 முறை நீரை பார்த்து சொல்ல வேண்டும். ஓகேவா? ஸோ 21 முறை நீரை பார்த்து சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு அந்த நீரை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் முகத்தில் என்ன சொல்கிற ஃபேஸ் மாஸ்க் போட்ட மாதிரி அல்லது முகத்தை கழுவுற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓம் முகி ராஜா முகி பிரஜாமுகி வசியமுகி சர்வவசிய குரு குரு ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நீங்கள் நீரை பார்த்து 21 முறை சொல்லிவிட்டு அந்த நீரை எடுத்து உங்களோட முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து பயன்படுத்துங்க. 100% உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் எக்ஸ்ட்ரா ஆடானா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கலாம். ஓகேவா? அந்த தண்ணி கூட கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ அக்தர் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் பொழுது இதோடைய சக்தி இன்னும் பல மடங்கு உயரும். உங்களுக்கு வசிய சக்தி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, நல்வாழ்த்து.